ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு குக்கிங் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இது வாழை இலை விருந்து இல்லைங்க, வாழை மர விருந்து. ஒரு மரத்தோட இலை, பூ, காய், கனி, ஏன் அது ஒரு தண்டு கூட ஃபுட்டாக செய்யலான்னா அது நம்மளோட வாழை மரம் தான். ஸோ இந்த வீடியோவில் நான் வாழைப்பூ கூட்டு, வாழைப்பூ வடை, வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஒரு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி சிறுபருப்பில் தான் கூட்டு செய்ய போகிறேன். ஸோ நான் ஒரு 1.5 கப் சிறுபருப்பை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். கூடவே 3 வெங்காயம், 2 தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். வாழைப்பூலேருந்து 2 கைப்பிடி வாழைப்பூ மட்டும் கூட்டுக்காக எடுத்துக்கிட்டேன். வாழைப்பூவை கட் பண்ண உடனே தண்ணியில் சேர்த்து வச்சிடணும், இல்லைனா அது கருப்பாயிடும். மீதி இருக்க வாழைப்பூவை நான் வடைக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே தண்ணியிலே வச்சிடணும், ஸோ தட் அது கருத்து போகாது. இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு நல்லா மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுங்க போதும். அது வரைக்கும் இப்போ வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் எப்போவுமே வாழைக்காய் வறுக்கிறதுக்கு முன்னாடி அதை வேக வச்சுருவேன், ஸோ தட் அது மூலமாக வாயு வரும் அப்படின்றது அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்காக நான் இந்த மாதிரி வாழைக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டு, ரொம்ப தின்னாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிட்டு, தண்ணி கூட சேர்த்து அது கூட மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாட்டர் பாயில் ஆகி அது வெந்து வர வரலும் விடுவேன். வாழைக்காய் வறுவலில் நம்ம புளி தண்ணி சேர்த்தோன்னா அது அவ்வளோ சீக்கிரம் கெடாது. அட் த சேம் டைம் அது ஒரு தனி சுவையே கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணி எடுத்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வாழைத்தண்டு கூட்டுக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் அண்ட் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா மசியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இந்த மீன் டைம் நம்மளோட வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். ஆல்சோ சிறுபருப்பு கூட்டு, அதாவது வாழைக்காய் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஸோ அது நல்லா மசிஞ்சிருக்கணும். நம்ம அதை குழச்சி பார்த்தோன்னா நல்லா குழஞ்சி போயிருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இதை ஒரு வேளைக்கு 6 பேருக்கு செய்கிறேன், அதனால் இந்த அளவுக்கு நிறையா பருப்பும் தேங்காயும் எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியான ஆளுக்கு செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை நம்ம கூட்டு கூட ஆட் பண்ணிவிட்டு, எந்த அளவுக்கு திக்னஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்றீங்கன்னா இந்த திக்னஸே போதும். கொஞ்சம் நேரம் போக போக அது கொஞ்சம் இறுகிடும். இல்லை நீங்கள் இதை குழம்பாக ஊற்றி சாப்பிட போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாழைக்காய் வறுவலுக்கான மசாலாஸ் பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் உப்பு, கூடவே நம்ம ஊற வச்சுருந்த புளியை லைட்டாக கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்து ரொம்பவே பொறுமையாக கலந்து விடுங்க. ஏன்னா வாழைக்காய் நல்லா வெந்ததுக்கு அதுக்கும் உடஞ்சி போயிடும். ஸோ பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. எல்லா வாழைக்காயிலையுமே படுற அளவுக்கு கலந்து விடுங்க. அப்போ தான் மசாலா பொருட்கள் எல்லா வாழைக்காயிலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ நம்ம கூட்டை தாளித்து விட்டுடலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உடச்ச உளுந்து, அரை ஸ்பூன் சீரகம், அப்புறம் எனக்கு பூண்டை இந்த மாதிரி தோலோடு தட்டி சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அது தனி டேஸ்ட்டு, ஸ்மெல்லு எல்லாமே இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி தட்டி தான் சேர்ப்பேன். சேர்த்ததுக்கப்புறம் அது லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் மாற வரலாம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கூட்டை இந்த தாளிப்போடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்புலாம் சரி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அண்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி பதமாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பபுள்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், இல்லைனா அடியில் தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம வாழைக்காய் வறுவல் பண்ணலாம். இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, நான் எப்பவுமே கடலை எண்ணெயில் செய்வேன், ஸோ தட் வறுவலெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும். 1 பை 1 வாழைக்காவை சேர்த்துக்கிட்டு ரொம்ப ஒரு மீடியம் ஃப்ளேம் கூட அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சு நீங்கள் இந்த வாழைக்காயோட மசாலாஸ் அடியில் பேனில் ஒட்டாத அளவுக்கு வர வரலும் வெயிட் பண்ணி அதை குக் பண்ண விடணும். அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டு அதே மாதிரி ஸ்லோ குக்கில் வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா வாழைக்காய் வறுவல் ரொம்ப சூப்பராக வரும். மேலே எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வாழைப்பூ வடை செஞ்சிடலாம். இதுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அரைச்சதுக்கப்புறம் மாவு இப்படி இருக்கணும். ரொம்பவே ரொம்ப மசியவும் அரைச்சிடக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப பருப்பு தெரிகிற மாதிரியும் இருக்க வேண்டாம். கூட ஒரு சின்ன வெங்காயம், எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் வாழைப்பூ அண்ட் கருவேப்பிலை, இது கூட நீங்கள் அரைக்கும் போது நீங்கள் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா. இல்லை இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். எனக்கு நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்றனால நான் எந்த காரமும் சேர்க்கல. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
அதுக்கப்புறமா நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கனால நம்மளால் ஈஸியாக ஷேப் பிடிக்க முடியும். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 by 1 வடையை சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு 1 minute கழித்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி எடுத்து விடுங்க. இல்லைனா அப்படியே கடாயோடு ஒட்டிக்கும். ஒரு 3 minutes கழித்து அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. ஸோ தட் அடியில் கரிஞ்சு போகாமல் இருக்கும். அடிக்கடி திருப்பி போட்டு செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. வடை நல்லா ஒரு ப்ரௌனிஷ் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். மேக்ஸிமம் ஒரு 5 minutes தான் ஆகும் வடை செய்கிறதுக்கு. இப்போ நம்ம வடையெல்லாம் 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம நல்லா இப்படி ஆயில் ஃபில்ட்ரு பண்ணி கடாயிலேருந்து வெளியே எடுத்து ஊற வச்சாச்சு. மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிற இந்த வாழை மரத்தோட எந்த பகுதி எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் பொட்டாசியம், ஃபைபர், விட்டமின் A and C எல்லாமே அதிகமாகவே இருக்குது. ஒருவர் இது நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கும் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கையான ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாம். அண்ட் சூப்பராகவே வந்துருந்துச்சு இந்த குக்கிங். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். பிடிக்கலனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் ஒரு நல்ல ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறேன். உங்களை இன்னொரு குக்கிங் சீரீஸில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். ஹாவ் அ கிரேட் டே.